வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ்ரோவுடைய அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோவில் வந்து மோர் தென் இன்ஃபர்மேஷன் வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இஸ்ரோவில் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஓகேவா, எவ்ரி இயர் வந்து ஒரு அகடமிக் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வேரியஸ் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் அண்ட் டிப்ளமோ, ஸோ இந்த 4 எஜுகேஷனல் பிரான்ச்சில் இருந்துமே அவங்க கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்பெசிபிக் குரூப்ஸான ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் கோர்ஸ் இதெல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எல்லாருக்குமே ஓவராலாக தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போது இதில் அடிஷ்னலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல நடக்கக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி நடக்கும், எப்படி நடக்கும்ன்றதை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 2023 கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் படி நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து 2023 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வேலி சர்ச்சில் தான் நடந்துச்சு. சரிங்களா? ஏடிஎஸ் சர்க்கிளில் தான் எனக்கு வந்து அதெல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், ஹையர் செகண்டரி கேர்ள்ஸ் ஸ்கூல், கார்த்திகா திருநாள் அந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, எனிவே இருந்தால் எல்லாமே பரவாயில்ல தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பார்த்திங்கன்னா, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்லாம் பார்த்துருப்பீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கார்த்திகா திருமகால் வெக்கேஷனல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மானக்காட் திருவனந்தபுரம் கேரளாவில் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா, ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை ஸ்டாஃப்ஸ் யாருனா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ எங்கே நடக்கும், என்ன மாதிரி எந்த ஹாலில் இருக்கணுன்றது எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ இன்ஜினியரிங்னா எங்கே இருக்கணும், ஸோ டிப்ளமோனா எங்கே இருக்கணும், அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸ்னால் எங்கே இருக்கணுன்றது எல்லாமே அவங்க வந்து பிரிச்சுடுவாங்க. ஸோ உங்களை வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனுக்கோ அது வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுடுவாங்க. இல்லைனா சில நேரங்களில் வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன நடக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து என்னென்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரிஜினல் ஜெராக்ஸ் என்ன கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ரெண்டாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 10th 11th 12th உங்களுடைய டிகிரி ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், 6th ப்ரொஃபஷ்னல் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சுருக்கணும். அடுத்து வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அடுத்து வந்து இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா வேண்டாம். என்னென்னா இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா இந்த அப்ரெண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, ஸோ இந்த ரீஜன் சவுத் இந்தியன் ரீஜனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு மட்டுமே அவங்க வந்து அப்ரியன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த பர்டிகுலர் கோர்ஸு அந்த டிகிரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இல்லைன்னா ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடியவங்களை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்ரெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேரளம் பீப்புள்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அந்த வருஷத்தில் நான் இருக்கும்போது 2023 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸாகவே அங்கே இருந்தாங்க. என்னென்னா நமக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கனாலே நமக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. மார்க் அதிகமாக போடவே மாட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இதே வந்து ப்ரைவேட்டில் ஏதாவது படிச்சிருக்காங்க, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி படிச்சிருந்தா அவங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி கேரளா பீப்புள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்க வந்து 80க்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. 82, 85, 87 அந்த மாதிரி ரேஞ்சிலே வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ட்ராபேக் தான். ஓகேங்களா? உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிஜிபிஏ வந்து 8.7, 8.6, 80க்கு மேலே இருக்குனாலே நீங்கள் வந்து தைரியமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிலோவாக இருக்குது என்னோடய சிஜிபிஏ அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரை டு அட்டம்ப்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இஸ்ரோல்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்படி நடக்கும், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டா நீங்கள் வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் அதுதான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கின்றது ரொம்ப முக்கியம். 10th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 80க்கு மேலே இருந்தீங்க
இருந்தீங்கனாலும் 80க்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, பட் உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு பிலோவாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து மோஸ்ட்லி வந்து ரிஜெக்ட் பண்ணுறது தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துடுவாங்க, அதனால வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ யார் மெரிட் பேஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய ரிக்ரூட்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. ஒரு சிம்பிளாக இப்போ லாஜிக்கல் ரீசனிங், இல்லை குவான்ஸு, இல்லை இங்கிலீஷ், இல்லை ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 கொஷினோ இல்லை 20 கொஷினோ இல்லை ஒரு 10 கொஷினோ சேர்த்து ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இல்லைனா வந்து டேரெக்டாக செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து உங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க, சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உடனே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா லாஸ்ட்டாக வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இஸ்ரோலேருந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க செலக்டட் இல்லை நான் செலக்டடுன்றது அவங்க சொல்லிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சார்பாக நீங்கள் யாராவது அங்கே வரீங்க, இல்லை நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் அந்த இடத்துல இருப்பேன்றது நான் கொஞ்சம் இருப்பேன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட நானும் அந்த இடத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள்.